Hi friends, welcome to Chidambaram Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நல்ல டேஸ்டியான இறால் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு panல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சூடு பண்ணிக்கலாம். அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிய விட்டுறலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் கடுகு சேர்க்க பிடிக்கல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு அன்னாசி பூ சேர்க்குறேன். ஒரு பிரிஞ்சி இலை இதை மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பீஸ் பட்டை, 3-4 கிராம்பு. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய பல்லாரி சைஸ் வெங்காயம் இது மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக நறுக்கி தான் சேர்க்கணும், அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிடணும். வெங்காயம் இது மாதிரி நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் 2 தக்காளி இது மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி நீங்கள் அரைச்சிட்டு கூட பியூரியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்க்குறேன். தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின பூண்டு சேர்க்குறேன். பூண்டு இதை மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்தோன்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்குறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாத்தையுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை நல்லா வேக விட்டுறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ப்ரான்ஸை இதில் சேர்க்கணும். இதில் கொஞ்சமாக இது மாதிரி தண்ணி தெளித்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு வேக விட்டாலே போதும். இதில் தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. கரெக்டாக 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா அதுலேருந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரான்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ப்ரான்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மசாலாவில் சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான உப்பு சேர்த்து நல்லா இதோட கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் இதை குக் பண்ணாலே போதும். ப்ரான்ஸ் நமக்கு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, இல்லைன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நான் கரெக்டாக ஒரு 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட் ஓப்பன் பண்ணுறேன். இதில் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கக்கூடாது, ஏன்னா ப்ரான்ஸ்லேருந்து தண்ணிலாம் இறங்கும். இப்போ இதில் தேவையான கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு இப்போ மூடி போடாமல் இது ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இதை மாதிரி வறுத்துட்டே இருக்கணும். அப்போ அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இழுத்துரும். இது கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சா கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நல்ல சுவையான இறால் வறுவல் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.